ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷாஸ் கலையரசி. இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் டெட் பேப்பர் 2ல் சைக்காலஜியில் யூனிட் 1 பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, பிஜிடிஆர்பியில் யூனிட் 5ல் இருக்கிற டாபிக்ஸ். அது என்ன டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமரப்பருவம் அல்லது இளையோர் பருவம்னு சொல்லுவாங்க. அந்த டாபிக்ஸ் பற்றி தான் பார்க்குறோம். இப்போ குமரப்பருவம் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். குமரப்பருவத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதை தீர்க்கும் வழிமுறைகள் வந்து என்னுடைய அடுத்த வீடியோவில் வெளிவரும். இப்போ இந்த டாபிக்ஸ் வந்து குமரப்பருவன்ற டாபிக்ஸு வெரி 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 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். பிஜிடிஆர்பிலையும் கேட்குறாங்க. கம்பல்சரி 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. டிஎன் டெட் பேப்பர் 2லேயும் இந்த கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. கேட்டிருக்காங்க, ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸாம்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிற ஒவ்வொரு லைனும் ஒரு கொஸ்டினாக நினச்சி படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன் டெட் பேப்பர் 2ல் ஃபஸ்ட் யூனிட்டில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி, முன்னேற்றம், குமரப்பருவம், இதை பற்றி தான் இருக்குது. இந்த 3 டாபிக்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு. அதில் நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, குமரப்பருவத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குமரப்பருவத்தை என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, பிள்ளை பருவத்துக்கு அடுத்த வளர்ச்சி பருவத்தை தான் குமரப்பருவம்னு சொல்லுவாங்க. அதான் அடலசன்ஸ் சொல்லுவாங்க. இதை வேறு எப்படி என்னென்ன பேரில் சொல்கிறாங்க அப்படின்னா, இளையோன் பருவம் சொல்லுவாங்க, பதின் பருவம் சொல்லுவாங்க. இந்த பதின் பருவம் அப்படின்னா டீனேஜ் பீரியட்னு அர்த்தம். அப்படி இங்கிலீஷில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது கொஸ்டினில். டீனேஜ் பீரியட் அப்படின்னா எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கு ஆன்சர் வந்து குமரப்பருவம் தான் சொல்லணும். வேறு இந்த இளையோன் பருவம் என்பது குழந்தை பருவத்தில் இருந்து முதிர்ந்த பருவத்திற்கு மாறுகின்ற பருவம் தான் இந்த குமரப்பருவத்தை சொல்லுவாங்க. அதாவது இளையோன் பருவம் எப்படி வேணாலும் சொல்லலாம். குழந்தை பருவத்தில் இருந்து முதிர்ந்த பருவத்திற்கு மாறுகின்ற வயதையும் குறிக்கும் சொல்கிறாங்க. வேறு இதை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னா, மனித வளர்ச்சி பருவத்தின் மிக முக்கியமான பருவம் வந்து இதை சொல்கிறாங்க. மற்ற வளர்ச்சி பருவத்தின் தன்மையை நிர்ணயிப்பதாக இந்த பருவம் வந்து அமைதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குமரப்பருவம் என்பதை குறிக்கும் சொல் என்ன அப்படின்னா அடலசன்ஸ். இது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. இந்த அடலசன்ஸ் என்ற ஆங்கில சொல்லின் அடிப்படை பொருள் என்ன அப்படின்னா வளருதல், டு க்ரோன்ற அர்த்தம். இது கூட எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸு. குமரப்பருவத்தில் ஒருவன் முழு உடல் வளர்ச்சி பெறுகிறான்னு சொல்லியிருக்காங்க. இந்த குமரப்பருவத்தில் தான் ஒருவனுடைய உடல் வளர்ச்சி வந்து முழுமை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்னென்ன இதில் இருக்கும் அப்படின்னா, பால் வளர்ச்சி, தானியன உணர்வு வந்து அவங்கள்ட்ட ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செக்ஸுவல் மெச்சூரிட்டியும் ஈகோவும் அவங்கள்ட்ட ஏற்படும். இந்த குமரப்பருவத்தில் தான் தோன்றும்னு சொல்லியிருக்காங்க. இப்பருவத்தில் மனம் மிகுந்த கொந்தளிப்புடனும் மன அழுத்தத்துடனும் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பருவத்தில் தான் அவங்களுடைய மனம் வந்து கொந்தளிப்பாக இருக்கும், மன அழுத்தமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இளையோர் பருவம் என்பது என்னன்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டான்லி ஹால் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இளையோன் பருவம் என்பது மனக்குமுறலும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டான்லி ஹால் சொல்லியிருக்காரு. அதாவது பீரியட் ஆஃப் ஸ்டோம் அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கொஸ்டினும் போன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. பிஜிடிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க, டிஎன் டெட் பேப்பர் 2ல் கேட்டிருக்காங்க. வேறு ஸ்டான்லி ஹால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்பருவத்தை வந்து சிக்கலான அமைதியற்ற பருவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேமாதிரி கோல் என்ற உளவியல் அறிஞர்களும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, குழந்தைகளின் அனைத்து அம்சங்களும் முதிர்ச்சி அடைய தொடங்கி முழு முதிர்ச்சியற்ற நிலையை அடையும் வரை இந்த குமரப்பருவம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தையின் அனைத்து அம்சங்களும் முதிர்ச்சி அடைய தொடங்கி முழு முதிர்ச்சியுற்ற நிலையை அடையும் வரை இந்த குமரப்பருவம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொன்னதுன்னா, கோல்ன்ற உளவியல் அறிஞர். அடுத்து ராஸ் என்ற உளவியல் அறிஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமரப்பருவம் என்பது வாழ்க்கையின் ஆரம்ப நிலையின் தொகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. குமரப்பருவம் என்பது வாழ்க்கையின் ஆரம்ப நிலை தொகுப்பு அப்படின்னு ராஸ் என்ற உளவியல் அறிஞர் சொல்லியிருக்காரு. வேறு இதை எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைத்தன்மை அடியோடு மாறி பெருத்த மாற்றங்களுடன் முதிர்ச்சி ஏற்பட தொடங்குவதால் இப்பருவத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தைகளின் 2ஆம் பிறப்பு, செகண்ட் பர்த் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இதில் வந்து குழந்தையின் தன்மை அடியோடு மாறிடும் சொல்கிறாங்க. பெருத்த மாற்றங்களுடன் முதிர்ச்சி ஏற்பட தொடங்கும் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பருவத்தை குழந்தைகளின் 2ஆம் பிறப்பு, செகண்ட் பர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு இது என்னென்ன பேர்லலாம் சொல்கிறாங்க அப்படின்னா,
வளர்ச்சி காணும் பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை சொல்கிறாங்கன்னா குமர பருவத்தை சொல்கிறாங்க. வேறு ஹேவிகாஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த குமர பருவத்திற்குரிய 10 வளர்ச்சி செயல்பாடுகளை வந்து சொல்லியிருக்கிறாரு. எத்தனை வளர்ச்சி செயல்பாடுகள்னா 10 வளர்ச்சி செயல்பாடு சொல்லியிருக்காங்க. வேறு இந்த குமர பருவத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா உண்மை நிலையை அறியாத பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வேறு என்னென்னலாம் சொல்கிறாங்க நான் பின்னாடி சொல்லிட்டு வரேன். இதை வந்து இளையோர் பருவம் அல்லது மாறுகின்ற பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடலசன்ஸ் இஸ் எ டிரான்சிஷன் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மாற்றங்களை ஏற்படுத்தும் பருவம், பீரியட் ஆஃப் சேஞ்ச். அஞ்ச வேண்டிய பருவம் அப்படின்னு எது சொல்கிறாங்கன்னா குமர பருவத்தை சொல்கிறாங்க. ட்ரேடர் ஏஜ், உண்மை நிலைக்கு புறம்பான பருவம் அப்படின்னு எது சொல்கிறாங்கன்னா இந்த குமர பருவத்தை சொல்கிறாங்க. டைம் ஆஃப் அன்ரியலைசம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதிர்ச்சி பருவத்திற்குரிய ஆரம்ப பருவம் வந்து இதை சொல்கிறாங்க. த்ரெட்ஹோல்ட் ஆஃப் அடல்ட்ஹுட்னு சொல்கிறாங்க. ஒப்பார் குழு பருவம் அப்படின்னா பீர் குரூப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு லைன் நான் சொல்கிற ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.